அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கும் பேரன்புக்கும் உரிய சொந்தங்களே, மக்கத்துல் முக்கர்ரமா கண்ணியமிகு இந்த மக்கா முக்கர்ரமால நிறைய சரித்திர சான்றுகள் உள்ள இடங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று ஜபல் அந்நூர் என்று சொல்லக்கூடிய பிரகாசமான மலை, ஹிரா குகை என்று சொல்லுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்பொழுது நுபுவத் என்ற நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால் அவ்வப்பொழுது தனிமையில் அங்கே தங்குவார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது ஒரு நாள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவு நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தனிமையில் இருக்கும்பொழுது அந்த ஹிரா குகையின் உச்சியில் இருந்து பார்த்தால் காபத்துல் முஷர்ரஃபா தெரியும். அங்கே தான் முதலாக வஹி இறக்கப்படுது. அந்த வஹியில் தான் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், ஹலக்கல் இன்சான மின் அலக், இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், அல்லதீ அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மா லம் யஅலம். இந்த அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களின் பொருளாகிறது, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உம்மை படைத்த உமது இறைவனின் திருப்பெயரால் ஓதுவீராக. ஹலக்கல் இன்சான மின் அலக், அந்த இறைவன் உங்களை இரத்தக்கட்டியிலிருந்து படைத்தான், மனிதனை இரத்தக்கட்டியில் படைத்தான். இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம், மகத்தான கண்ணியமான உமது இறைவனின் பெயரால் ஓதுகிறார். அல்லதி அல்லம பில் கலம், அந்த இறைவன் பேனாவின் மூலமாக எழுத கற்றுக் கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம், மனிதன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான் என்ற இந்த வசனத்தினுடைய பொருளாகும். இந்த வசனம் அங்கு தான் இறக்கப்பட்டுச்சு. அதன் வடிவமைப்புக்கு தான் இந்த மாதிரியான ஒரு படத்தை இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த தோற்றம் அந்த ஹிரா குகை நினைவூட்டுமாறாக அது நம்ம பார்க்க முடிகிறது. இப்போது சவுதி அரசாங்கம் என்ன செஞ்சுருக்குன்னா, சவுதியில் 2 புனித தலங்களில் பல இடங்களை சுற்றுலாத்தலமாக ஆக்கியிருக்கிறாங்க. இன்றைய நிலைமையில் அந்த ஜபல் நூர் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுற்றுலாத்தலமாக அமைக்கப்பட்டு அங்கே ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக அற்புதமாக சவுதி அரசாங்கம் செஞ்சுருக்குது. கூடுதல் தகவல் என்னென்னு சொன்னால், ஹிரா குகைக்கு நேரடியாக மேலே செல்வதற்கு கேபிள் கார், ஏன்னா கேபிள் கார் தயாரிக்கிட்டு முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ரோடும் போட்டுக்கிட்டுருக்குறாங்க. காரில் மேலே உச்சி வரைக்கும் போகலான்ற அளவுக்கு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கூடுதல் தகவல். எல்லாமே இந்த திருக்குர்ஆன் வசனம் இறக்கப்பட்ட இடத்தினுடைய அதனுடைய மகத்துவத்தை காண்பிப்பதற்காக என்பதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.